வணக்கம். நெருப்பு தமிழன். வாக்கு சதவீதம் பெரிய வரலாற்று சாதனையை படிச்சிருக்கு அப்படின்னு பீத்திக்கிட்டு தெரியக்கூடிய இன்றைய இந்த காலகட்டங்களில் வாக்கு சதவீதம் என்பது 85ன்னு கொண்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அது 81.5% மாறி இருக்கு. இதுதான் பதிவாயிருக்கு. சென்னையில் குறைந்த வாக்கு சதவீதம். எப்படி சென்னையில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். ஏன்னா நம்ம இங்கே சொல்லுவோம், ஐயோ மிகப்பெரிய வாக்கு வங்கியை நாங்கள் வச்சுருந்தோம், இதுதான் வரலாற்று சாதனை, விசில் அடித்தவன்லாம் வந்து ஓட்டு போட்டான் அப்படின்னு சொன்னாலும், சென்னையில் பரவலாக எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆர்கே நகரில் கடந்த தேர்தலை விட இந்த முறை 6699 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 6699 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. வெள்ளிவாக்கத்தில் 2021 1,44,973 வாக்குகள் 2021 பதிவாயிருக்கு. 2026 1,40,499 தான் குறைஞ்சிருக்கு. எழும்பூரில் 2021 1,19,450 வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 1,18,722 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு, குறைஞ்சிருக்கு. துறைமுகத்தில் 2021 1,01,686 வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 99,404 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. 1000 விளக்குகளில் 2026 அதாவது 26% வாக்கு கூடி இருக்குதுங்க. அப்படி இப்படின்னு உருட்டு பக்கம் உருட்டுனாலும் 5,783 வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நிதர்சனமான உண்மை. அண்ணா நகரில் 2021 1,65,822 வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 1,61,759 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. சைதையில் 2026 இன்றைய காலங்களில் 20% ஓட்டு கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடுனாலும் 2,434 வாக்குகள் குறைஞ்சிருக்குது. டி நகரில் 2021 1,38,198 வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 1,32,641 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. மயிலாப்பூரில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை 2026 18% கூடியிருக்குங்கிறாங்க. ஆனால் இந்த 2026 இன்றைய சூழ்நிலைப்படி 4,264 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. பெரம்பூரில் விஜய் நிற்கக்கூடிய இந்த தொகுதியில் 2026 இன்றைய காலத்தில் 2,278 ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. அதிகரித்த வாக்குகள் சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது விருகம்பாக்கத்தில் 2,220 வாக்குகளும், சேப்பாக்கத்தில் 2,540 வாக்குகளும், ராயபுரத்தில் 5,175 வாக்குகளும் தான். இதுதான் உண்மையான சதவீதம். புரிந்து கொள்ளுங்கள்.